செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு சூப் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் நம்ம ஈஸியாக சூப் ரெசிபீஸ் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவர், தக்காளி இதை வச்சு நார்மலாக நம்ம சூப் பண்ணுவோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வச்சு செய்கிறோம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு 3 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இல்லைனா பாதி பாதி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 1.5 டீஸ்பூன் தான், அதிகம் வேண்டாம். அந்த 1.5 டீஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்துட்டு அந்த வெங்காயம், தக்காளியை சேர்த்துடலாம். பாதி பாதி எடுத்துக்கோங்க. இல்லைனா சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். இதை தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்த காய் பருப்பை மட்டும் சேர்க்க போகிறோம். வெண்டைக்காய் இப்போ சேர்க்கலை, அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். வெந்த காய் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பருப்பு மட்டும் எடுத்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி இருக்கட்டும், அப்புறம் சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்க்காமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது எதுவுமே. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சூப் ஒரு 3 கப் நான் பண்ணுறேன். நீங்கள் 3 கப்போ 4 கப்போ தேவையான தண்ணியும் கலந்து வச்சுருங்க. இப்போ பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு சாஸ்பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் காய வச்சுருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு சோம்பு, ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு 4 மிளகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் அந்த 3 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்கள சின்ன சின்ன பீசஸாக, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். அந்த பட்டரில் வெண்டைக்காய் வைக்கும்போது நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. ஒரு பிஞ்ச் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சூப்புக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சூப் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த சூப்பில் தான் இந்த வெண்டைக்காய் வேக போகுது. மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். நான் பட்டர்லேயே பாதி குக் ஆகிடுச்சு. இது பாக்கி சூப்பில் குக் ஆகிடும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆஹா, அட்டகாசமாக இருக்குது வாசம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வெண்டைக்காயும் சூப்பும் தான் இருக்குது. குடிக்கிறதுக்கும் ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறது பார்த்தலாம். 3 பேருக்கு அளவாக நான் செஞ்சுருக்கேன். அதிகம் வேணால் அதிகம் செஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. வேஸ்டேஜே வராது உங்களுக்கு. இதில் எல்லாமே குடிச்சிட்டு வெண்டைக்காய் சாப்பிட்றலாம். இதில் நான் ஒரு 3 ட்ராப் லெமன் விடுறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா விடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் மிளகும் சேர்த்து சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.